நாம் இன்று பயன்படுத்தும் வைஃபை மற்றும் 5G தொழில்நுட்பம். ஆனால் 125 ஆண்டுகளுக்கு முன்பே அடிக்கல் நாட்டிய ஒரு இந்தியரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இயற்பியல் மற்றும் தாவரவியல் இரு வேறு துறைகளில் சாதனைகள். அவர்தான் ஜெகதீஷ் சந்திர போஸ். நவீன இந்திய அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். மார்க்கோனிக்கு முன்பே 1895 ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள ஒரு பொதுக்கூட்டத்தில் சுவர்களை தாண்டிச் செல்லும் மின்காந்த அலைகளை போஸ் நிரூபித்தார். மில்லிமீட்டர் அலைகள். முதலில் மில்லிமீட்டர் அலைகளை 5 mm முதல் 25 mm வரை உருவாக்கி அதன் பண்புகளை ஆய்வு செய்தார். செமிகண்டக்டர் ஜங்ஷன். ரேடியோ அலைகளை கண்டறிய கலினா கிறிஸ்டல் என்ற குறைக்கடத்தியை பயன்படுத்தினார். கிரெஸ்கோகிராஃப் ஆத்தி. தாவரங்களின் வளர்ச்சியை மிக நுணுக்கமாக 10,000 மடங்கு வரை பெரிதாக்கி அளவிடும் இந்த கருவியை அவரே கண்டுபிடித்தார். தாவரங்கள் வெப்பம், குளிர், ஒளி, சத்தம் மற்றும் விஷம் போன்றவற்றுக்கு மனிதர்களைப் போலவே எதிர்வினையாற்றுகின்றன என்பதை இந்த கருவியின் மூலம் நிரூபித்தார். படிக ரேடியோ கண்டறியும் கருவி. மைக்ரோவேவ் சிக்னல்களை தரம் பிரிக்க உதவும் கருவிகளை உருவாக்கினார். போஸ் நிறுவனம். காலம் 1917. இடம் கொல்கத்தா. ஆசியாவின் முதல் பல்துறை ஆராய்ச்சி மையத்தை நிறுவினார். அவரது நினைவாகச் சந்திரனில் உள்ள ஒரு பள்ளத்திற்கு போஸ் பள்ளம் என்று பெயரிடப்பட்டுள்ளது.